ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண் சட்டியில் ஈரல் கிரேவி எப்படி பண்ணுறோன்னு தான் பார்க்கலாம் வாங்க. இப்போது சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு இது எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நாங்கள் ஒரு தக்காளி எடுத்துருக்கோம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த ஈரல் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் விட்டோம் மேலெல்லாம் எண்ணெய் மிதக்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட் போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் விட்டோம்னா மேலே ஃபுல்லாக எண்ணெய் நல்லா மிதக்கும். அப்போ 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் இதை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சிடலாம். ஏன்னா சட்டி நமக்கு மண் சட்டி சூடாகவே இருக்கும். கீழே வச்சாலும் எந்த அளவு கொதிக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நல்லா ஆறி இந்த அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம நம்மளோட ஈரல் கிரேவி ரெடி. இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஈரல் கிரேவி நான் சாப்பிட்டு செம்ம டேஸ்டாக இருந்துச்சு.